10th standard mathematics chapter 1 exercise 1.1 question number 1 find a cross b a cross a and b cross a ன்னு சொல்லிட்டு ஒரு மூணு செட் கொடுத்துறாங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, a equal to 2, -2, 3 b equal to 1, -4 அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு a cross b கண்டுபிடிக்கணும். ஸோ a cross b எப்படி கண்டுபிடிப்பீங்க? a into b. ஸோ 2, -2, 3 cross 1, 4. இந்த ப்ராடக்ட் பேர் பார்த்தீங்கன்னா கார்டீசியன் ப்ராடக்ட். ஸோ கார்டீசியன் ப்ராடக்ட் தெரிஞ்சு முன்னாடி ஆர்டர் பேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஆர்டர் பேர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எழுதக்கூடிய பேர்ஸை இந்த ஃபார்மெட்டில் எழுதுவோம், x, y இந்த ஃபார்மெட்டில் எழுதுவோம். ஸோ இந்த ஃபார்மெட்டை தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பேர்னு செட் லாங்குவேஜில் சொல்லுவோம். அண்டு மல்டிப்ளிகேஷன் ஆஃப் செட்ஸை நம்ம கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு செட் லாங்குவேஜில் சொல்லுவோம். இது நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 2 வச்சுட்டு இந்த 1ஐயும் அதை 2 வச்சுட்டு அந்த -4 எழுதணும். ஸோ அது ஒரு தடவை. அடுத்தது -2 வச்சு இந்த ரெண்டத்தையும் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 வச்சு இது ரெண்டத்தையும் எழுதணும். இதுதான் ப்ரொசீஜர் இன் கார்டீசியன் ப்ராடக்ட். ஸோ அப்போ a cross b என்ன வரும்? a cross b என்பது 2, 1, 2, 1, 2, -4 அவ்வளோதான். இது இடத்துல எழுதியாச்சு. அடுத்தது -2 வச்சு -2, 1, -2, -4. அடுத்து பார்த்தீங்கன்னா 3, 1, 3, -4. அடுத்த பாருங்க a cross a கட்டுருவாங்க. ஸோ a cross a செல்ஃப் ப்ராடக்ட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏயும் ஏயுமே தன்னைத்தானே மல்டிப்ளை ஆகும். ஸோ 1 into 1 மல்டிப்ளை ஆகுது போல் இங்கே a into a. ஸோ 2, -2, 3 அது a, மறுபடியும் இருக்க a போட்டுக்குங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல மட்டும் கவனமாக போடணும். அது a cross b, இது a cross a. a cross a a ரெண்டு தடவை நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ அப்போது இது அதே மெத்தடில் பண்ணுங்க பார்ப்போம். ஸோ 2, 2, 2, -2, 2, 3. அடுத்த -2 வச்சு -2, 2, -2, 2, -2, -2, 3. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வச்சு 3, 2, 3, -2 and 3, 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா 1. இப்போ அடுத்தது b cross a. b cross a என்னது? b-ஐ ஃபஸ்ட்டு போடணும். ஸோ 1, -4 தான் b. அடுத்தது 2, -2, 3 போட்டுக்கோங்க. ஸோ பிஏ ஃபஸ்ட்டு போடணும், ஏ ரெண்டாவது போடணும், மாற்றி கரெக்டாக போடணும். ஸோ பி கிராஸ் ஏனா பிஏ ஃபஸ்ட்டு போடணும், ரெண்டாவது ஏஏ போடணும். ஏ கிராஸ் பினா ஃபஸ்ட்டு ஏஏ போடணும், ரெண்டாவது பிஏ போடணும். ரெண்டுமே ஈக்குவலே வரவே வராது. அண்ட் ஏ கிராஸ்லேயே ஏ ரெண்டு தடவை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இது பாருங்கள், 1, 2, 1, -2, 1, 3. இந்த 1ஐ வச்சுட்டு இந்த மூணத்தையும் எழுதணும். 1, 2, 1, -2, 1, 3. அடுத்தது -4 வச்சுட்டு -4, 2, -4, -2 அண்ட் -4, 3. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து b cross a. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டாவது சம் ஈக்குவல் டு a ஈக்குவல் டு b ஈக்குவல் டு p, qன்னு தந்தாங்க. ஏயும் பியும் p, qன்னு தந்தாங்க. அப்போ இது விளையாட்டு என்ன தெரியுது? ஏயும் p, q தான், பியும் என்னது தான் p, q. அதாவது ஏயும் b ஈக்குவல்னா அந்த இது ரெண்டு எதுக்கு ஈக்குவல் பார்த்தீங்கன்னா p, qக்கு ஈக்குவல். ஸோ அப்போ ஏயும் p, q, பியும் p, q, அவ்வளோதான். ஸோ ஏபி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நீங்கள் a cross b எல்லாம் கண்டுபிடிங்க. a cross b என்னது? p, q cross p, q. ஸோ p வச்சுட்டு அங்கே உள்ள ரெண்டத்தையும். ஸோ p, p, q. அடுத்து q வச்சுட்டு q, p, q, q. அடுத்தது b cross a. b cross a என்னது தான்? அதே தான், p, q தான் ஃபஸ்ட்டு வரும், ரெண்டாவது p, q. ஸோ ரெண்டு சேமாக இருக்குது. ஸோ ஆர்டர் மாறாதுங்க எப்படி பார்த்தாலும். ஸோ p, p, q. அதே போல் p, q, q, p, q, q. அடுத்தது பாருங்கள், a cross a. a cross a என்னது? a, p, q, பியும் இது a, மறுபடியும் a பார்த்தீங்கன்னாலும் p, q தான். ஸோ எப்படி பார்த்தாலும் செட்டு ரிப்பீட்டு தான். எப்படி பார்த்தாலும் என்ன தான்? செட்டு ரிப்பீட்டு தான் வருது, p, q. ஸோ இது பார்த்தீங்கன்னா p, p, q, q, p அண்ட் இது பார்த்தீங்கன்னா q, q. இதுதான் பார்த்தீங்கன்னா a cross a. ஸோ மூணு செட்டு ரெண்டு ஈக்குவலாக இருக்கிறதுனால எல்லாமே ஒரே மாதிரி ஆன்சராக வருது. ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து a ஈக்குவல் டு mn, b நல் செட் இந்த மாதிரி கொடுத்துருங்க. ஸோ a ஈக்குவல் டு mn, b வந்து நல் செட். இதில் பாருங்களேன், நல் செட்டுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸை நல் செட்டாக படிச்சிருப்போம். எம்டி செட்னா ஒரு வேல்யூ என்னது? 0. எப்படி நம்ம நம்பர்ஸில் ஏதாவது நம்பர் கூட 0 மல்டிப்ளை பண்ணால் 0 வருதோ, அதே போல் ஒரு செட்டில் நீங்கள் a cross b எடுத்தீங்கன்னா ஒரு செட்டில் நீங்கள் ஒரு நல் செட்டு கூட இன்னொரு செட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுவும் 0 மாதிரி தான், நல் செட்டு தான் வரும். ஸோ அப்போ a cross b நல் செட்டு, b cross a என்னது தான்
நல் செட்டு. நீங்களே பாருங்கள் எம் கமா என் இருக்குது. இப்போ பி கூட கிராஸ் பண்ணணும்னு வச்சுன்னா பியில் எலமெண்ட்ஸே இல்லையே. ஸோ எதை வச்சு நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் எடுப்பீங்க? எடுக்க முடியாது. ஸோ 0. 2 × 0 எப்படி 0 வரும்? ரிப்பீட்டிவ் சப்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து 0 வரும். ஸோ அதே போல் இதுவும் ஏ கிராஸ் பி பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டிவ் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? எம் கமா என்னன்னா அது கூட கிராஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் என்ன செய்யுது? அது வந்து 0 வருது, நல் செட்டாக வருது. எந்த செட்டுமே இந்த மாதிரி வராது. ஆனால் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் ஏ என்னது? எம் கமா எம் இன்ட்டு எம் கமா என். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா செல்ஃப் கிராஸ் தான். ஏ 2 தடவை கிராஸ் பண்ணி மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து செல்ஃப் கிராஸ்னால நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எம் கமா என், எம் கமா எம், எம் கமா என், என் கமா எம் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா என் கமா என். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் என்ன செஞ்சிடும்? பி நல் செட்டாக இருக்கிறதன் காரணமாக ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏ என்ன ஆயிருந்தா நல் செட் ஆயிடுது. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.